அதிகாரத்தில் இருக்கக்கூடிய போர்ட்போலியோஸ் கொடுக்க மாட்டாங்க, பவர்ஃபுல்லான போர்ட்போலியோஸ் கொடுக்க மாட்டாங்க. இந்த முறையை பாக்குறப்போ எல்லாருக்குமே உயர்கல்வித்துறையா இருக்கட்டும், பள்ளிக்கல்வித்துறையா இருக்கட்டும், இந்த மாதிரி பத்திரப்பதிவுத்துறையா இருக்கட்டும், முக்கியமான இலாக்காக்களுக்கு அவர்களை வந்து அமைச்சராக கொடுத்திருக்கிறது உண்மையிலேயே அவர்களுக்கான ஒரு அதிகாரம் அங்கீகாரம் அப்படிங்கிறது பாராட்டக்கூடிய விஷயம் தான். பில்டிங் ஓனரா அபார்ட்மெண்ட் ஓனரா இருந்தானா நான் பட்ட அந்த வேதனையை, நான் பட்ட அசிங்கத்தை, நான் பட்ட அவமானத்தை என் வீட்டுல டெண்டன்டா வரணும் கொடுக்கக்கூடாது. எல்லாத்தையுமே வீடியோ பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல, அதுவே முதல் தப்பு. இதுக்கு முன்னாடி போட்டது வீடியோஸ்லாம் ஓகே, இதுக்கு முன்னாடி ரசிகராக இருந்தீங்க, அப்புறம் ஒரு கட்சி ஆரம்பிச்சு தோன்ற இன்னைக்கு அரசாங்கம் கவர்மெண்ட் நீங்க, அப்போ உங்களுக்கு பொறுப்பு இருக்கு, கடமை. இப்போ அங்க ஒரு கரிஸ்மாட்டிக்கான லீடர் தலைமை இல்லாதனால அது இன்னைக்கு வந்து தடி எடுத்தவர்களாம் தண்டக்காரர் அந்த மாதிரி அதிமுக ஆயிடுச்சு. அதிமுக ஒன்றிணைந்து மீண்டும் மீட்டெடுமா அப்படிங்கிறதுலாம் ஒரு பெரிய கேள்வியா தான் இருக்கு. ஒரு பிரிவு பணம் தான், வேற என்ன பணம் தான். அவங்க எப்படி ஜெயிச்சாங்க? சம்பந்தமே இல்லாம லால்குடியில போய் கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்க லால்குடியில சேர்த்தா ஜெயிச்சாங்கன்னா பணம் தான். திமுக யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஆதரவு தர அப்படின்னு நீங்க அந்த கட்சியில சேர்ந்துக்கலாம். நீங்க இன்னொரு கட்சியில இருக்கீங்க. மெய்வர மாற்றம் வரும். இன்றைய நம்மளோட சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க பிரபல ஜேர்னலிஸ்ட் மிஸ்டர் சுபேத் சார். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? புதிதாக வந்து 7 அமைச்சர்கள் தலித் இனத்தை சார்ந்த அமைச்சர்களை வந்து போட்டிருக்காங்களே, இது நீங்க எப்படி பாக்குறீங்க? இது வந்து ரொம்ப வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா? மிகப்பெரிய வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். வந்து என்ன ஒரு ஃபார்மாலிட்டிஸ்க்காக வச்சிருந்த இடத்துல வந்து உடச்சி இன்னைக்கு வச்சிருக்காங்க. அதே நேரத்துல போன அரசாங்கத்திலயுமே அவங்களுக்கு 4 அமைச்சர்கள் இருந்தாங்க. இந்த மாதிரி 7 அமைச்சர் இருக்கிறாங்க. அது முக்கிய இலாக்காக்கள் கொடுத்துருக்காங்க. அதான் முக்கியமா பார்க்க வேண்டியதா இருக்கு. இவர்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அவங்களுக்கு சில டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஆயுத நலத்துறை, சமூக நலத்துறை, கைத்தறி, அப்படி தொழிலாளர் நலத்துறைன்னு ஒரு டிபார்ட்மெண்ட்ஸ் வச்சிருப்பாங்க. இதை தவிர அவங்களுக்கு ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய போர்ட்போலியோஸ் கொடுக்க மாட்டாங்க, பவர்ஃபுல்லான போர்ட்போலியோஸ் கொடுக்க மாட்டாங்க. இந்த முறையை பாக்குறப்போ எல்லாருக்குமே உயர்கல்வித்துறையா இருக்கட்டும், பள்ளிக்கல்வித்துறையா இருக்கட்டும், இந்த மாதிரி பத்திரப்பதிவுத்துறையா இருக்கட்டும், முக்கியமான இலாக்காக்களுக்கு அவர்களை வந்து அமைச்சராக போட்டிருக்கிறது உண்மையிலேயே அவர்களுக்கான ஒரு அதிகாரம் அங்கீகாரம் அப்படிங்கிறது பாராட்டக்கூடிய விஷயம் தான். அதாவது கல்வி வந்து உனக்கு நீ கல்வி பக்கமே போகக்கூடாது, எந்த இடத்துல ஒடுக்கப்பட்டாங்களோ அந்த மக்கள் இன்னைக்கு வந்து நம்ம ராஜ்மோகன் அவங்களதான், அமைச்சர் ராஜ்மோகன் அவங்களதான் சொல்லிட்டு இருக்கேன், அவங்களுக்கு அந்த பதவி கொடுத்து சில பேரால ஏற்றுக்கொள்ள முடியல, சில பேர் இதுதான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்களே, இது எந்த அளவுக்கு அவருக்கு கல்விக்கான வழியை தெரிஞ்சவங்களுக்கு தான் அதனுடைய இது தெரியும், அருமை தெரியும். இப்ப உதாரணத்துக்கு எடுத்துட்டீங்கன்னா, இஸ்லாமியர்களுக்கு வீடு வாடகை கொடுக்க மாட்டாங்க. ஆமா, கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்துக்கள்லயே நீங்க நான்வெஜ் தான் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆமா, அதுவும் இருக்கு. இப்ப ரீசன் ஆரம்பிச்சிருக்காங்க. நீ வெஜிடேரியனா நான்வெஜ். அப்ப அவன் ஒரு பில்டிங் ஓனரா அபார்ட்மெண்ட் ஓனரா இருந்தானா நான் பட்ட அந்த வேதனையை, நான் பட்ட அசிங்கத்தை, நான் பட்ட அவமானத்தை என் வீட்டுல டெண்டன்டா வரணும் கொடுக்க கூடாது, நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கணும். அப்ப கல்வி ஒரு சாராருக்கு மறுக்கப்பட்டது. கல்வி பக்கமே நீங்க வரக்கூடாது. கல்வி எங்களுக்கு மட்டும்தான், கல்வி நாங்க மட்டும்தான் கத்துக்கோம், எங்களுக்கு தான் மூளை வலிமை அதிகம், நாங்க தான் கல்வி கத்துக்கிறோம் அப்படின்னு சமநிலையை உடைத்தது கல்விதான். அப்ப அந்த கல்வியை வழிநடத்தி செல்லக்கூடிய இடத்தில் அதுல அவர் ஒருத்தர் அதே சமூகத்திலிருந்து ஒருத்தர் போட்டிருக்கிறது உண்மையிலேயே ஒரு பெரிய மாற்றம், ஒரு புரட்சி தான். இன்னொரு விஷயம் எல்லாரும் பேசும் பொருள இப்போ ரீசெண்டா என்ன இருக்குன்னா, நம்ம செங்கோட்டையன் ஐயாவுக்கு வந்துட்டு கொடுத்த அந்த நிதித்துறையை வந்துட்டு இப்ப மரிய வில்சம் ஆர்கே நகர் தொகுதியை சார்ந்த எம்எல்ஏ அவருக்கு கொடுத்திருக்காங்க. அவருக்கு என்ன தெரியும்? இவராது பாரம்பரியமா கட்சியில இருந்தார், இவருக்கு தெரியும், இவருக்கு தெரியாதேன்ற இந்த மாற்றம் எதனால வந்தது? எதுவும் தெரியக்கூடாதுதான் கொடுத்துருக்காங்க. தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்க, பழைய ஆட்கள் இதுதான் இப்படிதான் அப்படிங்கிற மாதிரி பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு எல்லா ரூட்டும் தெரியும். ரூட் தெரியாத ஒருத்தர் கொடுத்தா சரியான ரூட்ல போவாரு. இப்ப நீங்க ஒரு பஸ் எடுத்துட்டு போறோம், இந்த பஸ்ல ஷார்ட்கட் எங்க இருக்கு ரெகுலரா போறவருக்கு தெரியும். புதுசா போறவரு ஸ்ட்ரைட்டா ஒரே ரூட்ல போயிருவாரு. அது போன பிறகு கத்துக்குவார் ஷார்ட் ரூட் அவரு. அப்ப இவருக்கு செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் நம்ம நீண்ட நாட்கள் அரசியல் இருந்தவர், பல அமைச்சரவையில இருந்தவர். அப்படிங்கும் போது அவரு புதுசா ஒரு ஆட்களுக்கு கொடுப்போம் அப்படிங்கறதுனால அவர் கொடுத்திருக்காங்க. மத்த அமைச்சர்களுக்கும் கொடுத்த அந்த பொறுப்புலாம் ஓகேன்றீங்க? எல்லாருக்குமே புதிய ஆட்கள் தான். அவருடைய செயல்பாடை வச்சுதான் நம்ம சொல்ல முடியும். வந்து இப்ப எல்லாருமே யங்ஸ்டர்ஸா இருக்காங்க, புதிய ஆட்களா இருக்காங்க. அவர்களுக்கு இது புதிய அனுபவம். ஆனா அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பாக்கணும். அது கொஞ்சம் நாள் ஆன பிறகுதான் நம்ம அதை பத்தி விமர்சிக்கணும். இப்போ கொடுத்துருக்காங்க, எல்லாருமே கத்துக்கிட்டு நம்ம வர்றது இல்லையா, அதனால வந்திருக்கிறாங்க, பாப்போம். இப்ப இருக்க ஆட்சியில வந்துட்டு பல பேர் பல விமர்சனங்களை வைக்கிறாங்க. இவங்க வந்துட்டு சோசியல் மீடியால பார்த்தே வந்துட்டு ஆட்சி நடத்துறாங்க, மக்கள் கிட்ட போக மாட்டேங்கிறாங்க, எதுக்கு எடுத்தாலும் ஒரு ரீல்ஸ் போட்டுறாங்க, ஒரு ஷார்ட்ஸ் போட்டுறாங்க, இந்த மாதிரி ஒரு தகவல் இருக்கு. இது நீங்க எப்படி இது மாற்றணும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா மாற்றணும். அது மட்டுமே வந்து ஒரு பரபரப்பு அரசியல நீண்ட நாட்கள் நிலைக்காது. எல்லாத்தையுமே வீடியோ பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல, அதுவே முதல் தப்பு. இப்போ இதுக்கு முன்னாடி போட்டது வீடியோஸ்லாம் ஓகே, இதுக்கு முன்னாடி ரசிகரா இருந்தீங்க, அப்புறம் ஒரு கட்சி ஆரம்பிச்சு தோன்ற இன்னைக்கு அரசாங்கம் கவர்மெண்ட் நீங்க, அப்போ உங்களுக்கு பொறுப்பு இருக்கு, கடமை. உதாரணத்துக்கு ஒரு அமைச்சர்
ஒரு பாத்ரூம்குள்ள போறாரு, கேமராவோட போறாரு, திடீர்னு 10 பேரோட கேமரா போறாரு, இங்க இதா இருக்குன்றாரு, வீடியோ போறாரு. சரி போட்டு போறீங்க. நாளைக்கு வேற ஒருத்தன் வந்து அதை வீடியோ எடுத்து போடுறான். ஏதோ அமைச்சர் பார்த்து போன இடத்துல எப்படி இருக்குன்னு என்ன பண்ணுவீங்க? இப்போ டெய்லி அங்க அமைச்சர் வந்து அங்க உட்காந்து பார்த்துட்டு இருக்க முடியுமா? பார்க்க முடியாது. அப்ப அதுக்கு சொல்யூஷன் என்ன? அங்க மேன் பவர் ஷார்டேஜ் இருக்கு. அப்ப மேன் பவர் ஷார்டேஜுக்கு என்ன பண்ணுவோம்? அதை போடுங்க. போட்டுட்டு அதை கியூர் பண்ற வேலையை பார்க்கணும். இப்போ இது என்னன்னா மேலும் மேலும் இவங்க ஒரு ரீல்ஸ் போட, அவங்க ஒரு வீடியோ போட, மேலும் மேலும் விமர்சனங்கள் தான். அதை தவிர்த்துக்கிட்டு ஆக்கப்பூர்வமான அரசியலை நோக்கி போனது. மக்களுக்கு வந்து வேற எதுவும் சிந்தனை தோண்டாம இது மட்டுமே பார்க்கணுன்ற மாதிரி அந்த மைண்ட் செட் வந்துடும் சொல்ல வரீங்களா? இல்ல அது எதிர்மறை விமர்சனங்கள் வரும். இப்ப நீங்க ஒரு அரசாங்க ஹாஸ்பிட்டலுக்குள்ள போறீங்க, ஒரு டீன் இருக்காரு, ஒரு டாக்டர் இருக்காரு, அவரை கேட்காம ஒரு வீடியோ எடுத்து போறீங்களே, நாளைக்கு அவர் என்ன பண்ணுவாரு? போன ஆட்சியில வந்து அதிகாரிகளுக்கு மேல அதிகாரியில வந்து அரசியல்வாதிகளுடைய இன்ஃபுளுன்ஸ் இருக்குன்றதுனாலதான் அவங்க கோவப்படுறாங்க. அதனாலதான் அவங்க வந்து இந்த மாதிரி மாத்தி வாக்களிச்சிருக்காங்க. திமுகவுடைய கோர் ஓட் பேங்கா இருந்தது இந்த முறை கொண்ட தாவேக்காவுக்கு வந்திருக்கிறது காரணம் வந்து அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் வந்து எங்களை வந்து அரசியல்வாதிகளுடைய டாமினேஷன்ஸ் அதிகமா இருக்கு. ஆனா இனிங்களும் அதே வேலையை செஞ்சீங்கன்னா வேலையை பார்க்க விடுங்க. உள்ள போய் ஒரு அதிகாரிகள் தவறு பண்ணாருன்னா அவர் உள்ள ரூம்ல வச்சு அவர்கிட்ட நீங்க பேசுங்க, அவர் மேல ஆக்ஷன் எடுங்க. அதை 10 பேர் மாதிரி வீடியோ எடுத்து போறப்ப அவருக்கு ஒரு தன்மானமும் சுயமரியாதை, அவருக்கு ஒரு குடும்பம் இருக்குல்ல, அது பேக் ஃபயர் ஆகும். அதை தவிர்க்கணும். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா அதிமுகவுல இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு பிளவு ஏற்பட்டிருக்கு நம்ம கண் கூட பாத்துட்டோம். ஏன்னா இது பாரம்பரியமான கட்சி, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து அம்மா ஜெயலலிதா தொடர்ந்து பாரம்பரியமா நடத்தப்பட்ட ஒரு கட்சி. இவ்வளவு பெரிய ஒரு பிளவு ஏற்பட்டதுக்கு காரணம் வந்துட்டு லீமா ரோஸ் போன்ற ஒரு தொழிலதிபர்களாலேயே நடந்ததா, இல்ல இது ஆல்ரெடி உட்கட்சி பூசலாவே இருந்துச்சுங்களா? இல்ல, இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் 2016 இருந்து அந்த அம்மா ஜெயலலிதாவுக்கு பிறகு இருந்தே குழப்பமாயிருச்சு. அப்ப அங்க ஒரு வலிமையான ஒரு தலைமை இல்லை. அம்மாக்கு மறைவுக்கு அப்புறம் ஆமா, ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர் இல்ல. இவங்க பேச்சை கேட்டா எல்லாரும் உடனே கட்டுப்படக்கூடிய அங்க ஒரு தலைமை இல்ல. நான் ஒரு கருத்து சொல்றேன், நீ ஒரு கருத்து. அது வரைக்கும் அதிமுகவுல யாருமே பேச மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிற வரைக்கும் அவங்கதான் சிங்கிள் ஃபேஸ். அவங்களுக்கு பிறகு ஆளாளுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப அங்க கண்ட்ரோல் பண்ணக்கூடிய, கட்டுப்பாடா வைத்திருக்கக்கூடிய ஃபேஸ் வேல்யூ உள்ள, மக்கள் செல்வாக்கு உள்ள தலைவர் அங்க இல்லை. அதுதான் முதல் அங்க அந்த கட்சிக்கான பலகீனம். ஆனா இவங்களுக்கு இருந்துச்சு, சசிகலா அம்மையாருக்கு அவங்களுக்கு இருந்ததுல இல்ல, அவங்க இருந்ததுன்னா கூட அவங்க மேல உள்ள வழக்கு அதெல்லாம் போயிருச்சு. அப்புறம் அது வந்து கொஞ்சமா அது இதாயிருச்சு. அவங்களும் பெருசா ஆக்டிவா கடந்த 4 வருஷமா இல்லாம இருந்துட்டாங்க. அப்ப அங்க ஒரு கரிஸ்மாட்டிக்கான லீடர் தலைமை இல்லாதனால அது இன்னைக்கு வந்து தடி எடுத்தவர்களாம் தண்டக்காரர் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி அதிமுக ஆயிடுச்சு. இது அதிமுக ஒன்றிணைந்து மீண்டும் மீண்டெழுமா அப்படிங்கிறதுலாம் ஒரு பெரிய கேள்வியா தான் இருக்கு. இதுக்கு இப்ப லீமா ரோஸ் உள்ள வந்திருக்காங்க இல்லையா, அவங்க எப்படி நடந்துக்குவாங்க அந்த கட்சிக்குள்ள? இப்ப அவங்க வந்து அதை டேக் ஓவர் பண்ற மாதிரி ஆயிடுமான்ற மாதிரி ஒரு சந்தேகம் மக்களுக்குள்ள இருக்கு. ஏற்கனவே அதிமுக பலப்பளவா இருக்கு, அவங்கள்ட்ட பணம் இருக்கு, இன்னைக்கு அதிகாரத்துக்கு வந்துட்டாங்க. அப்படிங்கும் போது அவங்க சார்பா ஒரு அணியாக செயல்படத்தான் செய்வாங்க. இப்ப ஏற்கனவே ஓபிஎஸ், இப்ப சைவி சண்முகம் அவங்க ஒரு அணியா இருக்கிறாங்க, எடப்பாடி ஒரு அணியா இருக்காரு, ஓபிஎஸ் சொல்லிட்டு போனா அவர் ஒரு அணியா இருக்காரு, டிடிவி தினகரன் அவரும் அதிமுக ஆட்கள் தான். அப்ப லீமா ரோஸ் ஒரு காலத்துல வர்றப்ப சொல்றப்ப அவங்க ஒரு அணியாகவே கூட செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு மக்களை கட்டி காக்கக்கூடிய ஒரு பவர் இருக்குன்னு சொல்றீங்க? இல்ல, கட்சியை சொல்றேன். கட்சியில ஒரு கட்சியில உள்ள மக்கள் ஒரு பிரிவு பணம் தான், பணம் தான். இப்ப அவங்க எப்படி ஜெயிச்சாங்க? சம்பந்தமே இல்லாம லால்குடியில போய் கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்க லால்குடியில ஜெயிச்சாங்கன்னா பணம் தான், எல்லாருக்குமே தெரியும். வாரி இறைச்சிருக்காங்க. தேர்தல் ஆணையம் வந்து தேர்தலை நிப்பாட்டுறது முத கூட சொல்லியிருக்காங்க. மிக்சி கிரைண்டர் என்னமோ கொடுத்து வந்து நீங்க ஜெயிச்சு வந்துருக்காங்க. அப்ப அதெல்லாமே வந்து இன்னைக்கு பணம் ஒரு தீர்மானிக்கிற விஷயமா இருக்குல்ல. ஆனா மக்கள் பாத்துட்டு தானேங்க சார். இப்ப நம்ம ஓப்பனிங்ல ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்டோம், அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டில அந்த மாதிரி இப்ப மக்கள் வந்து எங்க என்ன நடக்குது, யார் என்ன பண்ண ஒரு தெளிவோட தானே இருக்காங்க மக்கள். கண்டிப்பா தெளிவோட தான் இருக்காங்க, அதுல மாற்று கருத்து எல்லாம் கிடையாது. இப்ப நீங்க பணம் கொடுத்து இந்த கட்சி இந்த தேர்தல்ல 2 கட்சியுமே பணம் கொடுத்தாங்க. பணத்தை ஒருத்தர் 1000 ரூபாய் கொடுத்தா 1500 ரூபாய் கொடுத்தேன், 2000 ரூபாய் கொடுத்தா 2500 ரூபாய் கொடுத்தேன். பணம் எல்லா இடத்துலயும் வேலை செய்யலையே. ஒரு சில இடத்துல ஒரு கணிசமான அளவு வேலை செஞ்சிருக்க வழியா பெரிய அளவுல பணம் அங்க வேலை செய்யல. அதனாலதான் நீங்க தோத்துருக்காங்க. அப்ப இது வந்து இவங்க வந்து கட்சியை வந்து ஒரு பிரிவாக, ஒரு பிளவாக கைப்பற்றலாம். மக்கள்கிட்ட போய் நேரடியாக போய் சேர்றப்ப அங்க மக்களுடைய தீர்ப்பு தான் இறுதி தீர்ப்பு. சரி, இப்போ அதிமுகல வந்து மக்களுக்கு ஒரு வெறுப்பு ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக வெறுப்பு ஏற்பட்டிருக்கு. கடந்த 2016 10 வருடமாவே அதிமுக தொடர் தோல்விக்கு காரணம் மக்கள் தன் நம்பிக்கையை இழந்துட்டாங்க. மக்கள் மேல் உள்ள வெறுப்பு, இவங்க போடக்கூடிய சண்டையை பார்த்து மக்கள் வந்து முகம் சுழிக்கக்கூடிய அளவு போய் ஆயிட்டாங்க. சந்தர்ப்பவாத அரசியல், கள வர்ற அரசியல், அங்க போய் இங்க போய் விற்கார அரசியல் அப்படிங்கிறதுலாம் அவங்க மக்கள் ஒரு வெறுப்பா தான் பாக்குறாங்க.
இப்போ 2 பிளவப்பட்டிருக்கு இல்லையா அதிமுக? ஒரு பக்கம் எடப்பாடி ஐயா, இன்னொரு பக்கம் வந்து சிவி சண்முகம். இப்போ மறுபடியும் அடுத்த தேர்தல்ல இவங்க நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அரசியல்வாதிகள் நாளைக்கே ஒன்று சேர்ந்துருவாங்க. அண்ணன் தம்பி நிரந்தர எதிரியும் ஏன் இல்ல. நண்பனும் கிடையாது. இந்த 3 மாசத்துக்கு முன்னாடி தேர்தலுக்கு முன்னாடி எதிரும் புதிருமாக இருந்த வரைக்கும் அமைச்சரவையில் இருக்கிறாங்க. ஆமா. என்ன செய்ய முடியாது. Correct. அரசியலை பொறுத்த வரைக்கும் காலமும் நேரம் தான் முடிவு பண்ணும். ரெண்டாவது ரொம்ப முக்கியமான எனக்கு அடிக்கடி சொல்ற வார்த்தை ஒண்ணுதான். ஜெயகாந்தனுடைய ஒரு வார்த்தை ஒன்று இருக்கும். வாழ்க்கை என்பது அந்தந்த நேரத்திற்கான நியாயம். அப்படியே அது மாதிரி தான். அந்த நேரத்தில் நம்ம என்ன சூழ்நிலை அமையுதோ என்ன வேணாலும் என்ன வேணாலும் மாறும், என்ன வேணாலும் நடக்கும். மனம் ரொம்ப நெருக்கமாக இருக்கிற நண்பர்களா இருக்கிற பகைவர்களாக மாறலாம், பகைவராக இருக்கிறவங்க நண்பராக மாறலாம், இருக்கிறவர்கள் இல்லாம போலாம். அதெல்லாம் வந்து காலம் முடிவு பண்றதுதான். சார், ஒரு பொது வெளியில ஒரு எம்எல்ஏ வந்துட்டு ஒரு காவல்துறை அதிகாரிகிட்ட போய் சவால் விடுறது வந்துட்டு ஜனநாயகத்தின் வீழ்ச்சின்னு நினைக்கலாமா, இல்ல அவர் தனக்கான பவரை பப்ளிக்ல யூஸ் பண்றாரு அப்படின்னு நினைக்கலாம்? இல்ல அது சம்பவம் என்னங்கிறது சொன்னாதான் முதல்ல புரியும். ஒரு பெண்ணும் ஒரு பையனும் காதலிக்கிறாங்க. அவர் ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவராக இருக்கிறார், இப்ராஹிம்னு. 2 பேரும் 6-7 வருஷமா காதலிச்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கணவன் மனைவி போல வாழ்ந்தோம் அப்படின்றாங்க. ஆனா திருமணம் பண்ணிக்கலாம இருந்துக்கிறாங்க. அது சட்ட ரீதியாக நமக்கு செல்லாது. அப்புறம் அவருக்கு இன்னொரு திருமணம் ஏற்பாடு பண்றாங்க. அப்ப அந்த திருமண மண்டபத்துக்கு அந்த பொண்ணு என்ன பண்றாங்கன்னா போய் பிரச்சனை பண்றாங்க. நாங்க ஒரு கணவன் மனைவியா வாழ்ந்தோம், நிறைய பணம் கொடுத்துருக்குறேன், அதனால எனக்கு அவர் திருமணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு அவர் ஏற்கனவே வந்து வேற ஒரு ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. ராயபுரம் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த பொண்ணு வந்து நான் சொல்றேன், அவருக்காக நான் மதமே மாறிட்டேன், மதம் மாறி நான் ஒரு இஸ்லாமிய பெண்ணா இருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்ப அவருக்காக என்ன பண்றாங்கன்னா சில தன்னார்வ அமைப்புகள், இந்த கலீல்னு ஒருத்தர், அப்புறம் கவுஸ்ன்னு ஒருத்தர்லாம் இந்த பெண்ணுக்கு ஆதரவாக அங்க வர்றாங்க. அந்த அவர் என்ன பண்றாங்கன்னா அந்த கல்யாண மண்டபத்தை கேன்சல் பண்ணிட்டு இன்னொரு கல்யாண மண்டபத்துல கல்யாணம் பண்ணிட்டாங்க. அப்ப அங்க என்ன நடக்குதுன்னா அங்க ஒரு பெரிய தள்ளு முள்ளு போராட்டம் நடக்குது. இந்த பெண்ணுக்கு ஆதரவாக வந்த கலீல் அப்படிங்கிறவரை வந்து அந்த பகுதி இன்ஸ்பெக்டர் வந்து அடிக்கிறார், மூக்குல ஒரு குத்து விட்டுறாரு. அதனால அவருக்கு காயம் ஏற்படுது. உடனே ஸ்டேஷனுக்கு போறாங்க. இது ஒரு பெரிய பிரச்சனையா போகுது. அப்ப அந்த பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய விஜய் தாமு அப்படிங்கிறவர் அங்க ஸ்டேஷனுக்கு வர்றாரு. அவர் என்ன சொல்றாரு, சார் நீங்க வந்து முதலமைச்சருடைய துறையை கையில் வச்சிருக்கக்கூடிய ஒரு இது, நீங்க இந்த மாதிரியான பொதுமக்களை அடிச்சீங்கன்னா எங்க ஆட்சிக்கு தான் சார் கெட்ட பேர் வரும், நீங்க சட்ட நீதியா நடவடிக்கை எடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. இதுதான் அங்க நடந்த சம்பவம். உடனே இவர் வந்து மிரட்டினதாகவும் வந்து இந்த பொண்ணை இது பண்ணதாகவும் சொல்றாங்க. அவர் வந்து நான் சொல்ற சட்ட ரீதியா நடவடிக்கை எடுங்க சார், அடிக்கிறதுக்கு உங்களுக்கு யார் சார் உரிமையை கொடுத்தான்னு கேட்கறாங்க. இப்ப ஜனநாயக ரீதியான போராடுவதற்கு எல்லாத்துக்கும் உரிமை இருக்கு. அந்த பொண்ணு பாதிக்கப்பட்ட பொண்ணு அங்க போராடுது. அந்த பொண்ணுக்கு ஆதரவாக சில தன்னார்வ அமைப்புகளை சேர்ந்தவங்க வர்றாங்க. அவங்க போலீஸ் தரப்புல சொல்றாங்கன்னா அங்க வந்து ஒரு சட்டம் ஒழுங்கு கெட்டு போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு, அப்புறம் நீங்க உங்களை அப்புறப்படுத்தலாம், கைது பண்ணலாம், அடிக்க கூடாதுல்ல. அவர் வந்து ஒரு தப்பான ஒரு வேலையை செஞ்சிருக்கிறாரு, இல்ல ஒரு 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 போதையில பொதுமக்களுக்கு இது பண்ணி அவரை அடக்க முடியாத பட்சத்தில் தான் அடிக்கணும். அவர் ஜனநாயக ரீதியாக ஒருத்தருக்கு ஒரு சமூக ஆர்வலா இருக்காரு, ஒரு போராட்ட களத்திற்கு ஆதரவாக வந்து நிக்கிறார். நீங்க அவரை கண்ட்ரோல் பண்ண முடியல, அவரை கைது பண்ணுங்க, அவரை அப்புறப்படுத்துங்க. அடிக்கிறதுங்கிறது வந்து எந்த வகையில் அப்படிங்கிறது தான் அவர் கேட்கிறார். அந்த சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ கேட்கிறாரு. அதுதான் சமூக வலைத்தளங்கள்ல அது ஒரு பெரிய வைரலா போகுது. இப்போ நடிகை கஸ்தூரி வந்துட்டு ஒரு விஷயம் சொன்னாங்க, முதல்வர் விஜய் மேல நான் தீராத ஃபேன் ஆயிட்டேன் அப்படின்றாங்க. அதுக்கு என்ன ரீசன்னா, என்னைக்கு திமுக வந்து உங்களை எதிர்க்கிறாங்களோ அப்ப நீங்க வந்து பெருமளவு பேசப்படுறீங்க, அதனாலவே நான் உங்களுக்கு வந்து ஃபேன் ஆயிட்டேன்றாங்க. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல கஸ்தூரி, ஏன்னா அவங்க வேற ஒரு கட்சியில இருக்காங்க. கஸ்தூரியும் ஒன்னா நடிச்சவங்க, ஒரே இண்டஸ்ட்ரியில இருந்தவங்க. அவங்கள பொறுத்தவரைக்கும் திமுக வெறுப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு ஊரின விஷயம், ஒரு விஷயம். அப்ப திமுக யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஆதரவு தர்ற அப்படின்னு நீங்க அந்த கட்சியில சேர்ந்துக்கலாமே. நீங்க இன்னொரு கட்சியில இருக்கீங்க. அப்ப அவங்களுடைய அது ஒரு ஐடியா, அவங்களுடைய ஒரு தாட்டா இருக்கலாம், அவ்வளவுதான். முதல்வர்ன்றதை தாண்டி ஒரு நடிகர்ன்ற மாதிரி அவங்க ரசிக்கிறாங்க அப்படின்னு பாக்கலாமா? ஒரு நடிகை அதே ஒரே ஃபீல்டுல இருக்கிறவங்கன்ற மாதிரி இல்ல, சினிமா துறையில் இருக்க எல்லாருக்குமே அது ஒரு முன்னுதாரணம் தான். நம்ம இண்டஸ்ட்ரியில இருந்து ஒருத்தர் போய் முதலமைச்சரா இருக்காருப்பா, அது ஒரு பெருமை இல்லையா? நமக்கு யாராவது அது ஏதாவது ஒரு வகையில அவங்க கனெக்ட் ஆயிருப்பாங்க, படத்துல ஒர்க் பண்ணிருக்கலாம், இல்ல இவர் ஃப்ரெண்ட் அவர் ஃப்ரெண்டு காமன் ஃப்ரெண்டா இருக்கலாம், இல்ல அந்த ஃபேமிலி ஃப்ரெண்ட், ஏதாவது ஒரு வழியில சினிமா கூட இருக்கவங்களுக்கு இருக்கிறதுனால நம்ம துறை சார்ந்த ஒருத்தர் ஆயிருக்காரு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கலாம். எல்லாரும் ஏத்துக்கு சொல்ற விஷயம் தானே. தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.